உலகமே ஆச்சரியப்பட்டு போயிருக்கு ஒரு இந்திய சினிமாவில் அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் தென்னிந்திய சினிமாவில் இது ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் ஆகிய மொழிகளில் உலகம் முழுவதும் 9000 தியேட்டர்களில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படம் வசூலில் எந்த இந்திய படமும் செய்யாத சாதனையை நிகழ்த்தி வருது அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரை மட்டுமே ரூபாய் 1000 கோடி வசூல். இந்த வசூல் இந்த மாத இறுதியில் 3000 கோடியை எட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா, தியேட்டர் வசூல் முதல் நாள்ல இருந்தது போலவே இருக்குதா, இன்னமும் 1% கூட குறையலையா. இந்த முதல் பகுதி பாகுபலி மொத்தமா ரூபாய் 650 கோடி வசூலித்திருந்தது. அந்த வசூல பாகுபலி 2 தாண்டி விட்டது அப்படின்னு சொல்லலாம். உலக அளவுல இதுவரை அவதார், டைட்டானிக், ஹாரி பாட்டர், லார்ட் ஆஃப் ரிங்ஸ் உள்ளிட்ட சில ஹாலிவுட் படங்கள் மட்டுமே ரூபாய் 1000 கோடி வசூலித்து சாதனை புரிந்தது. பாகுபலி 2 படத்தை மத்திய மந்திரி வெங்கையா நாயுடு, நடிகர் ரஜினிகாந்த் உட்பட பலரும் பாராட்டியுள்ளனர். இந்த நிலையில மேலும் பிரதமர் இயக்குனர் ராஜமௌலியை விரைவில் சந்தித்து பாராட்டுவார் அப்படின்னு ஒரு செய்தி உலா வருது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பாகுபலி 2 படத்தை ஆஸ்கார் விருதுக்கு அனுப்பணும் அப்படின்னு வற்புறுத்தி இருக்காரா. இது குறித்து அவர் கூறும்போது, பாகுபலி 2 படம் இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்கு. இந்த படத்தை ஆஸ்கார் விருதுக்கு அனுப்பும்படி மத்திய அரசிடம் சிபாரிசு செய்ய இருக்கிறதா சொல்லியிருக்காரு. பாகுபலி 2 படக்குழுவினர் அனைவரையும் தலைநகர் அமராவதிக்கு அழைத்து பாராட்டு விழா நடத்த இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் நேட்டிவி ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.